வீடியோல ஒரு ஈக்குவேஷன் வந்து குடுத்திருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு KC வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றது? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுன்றத வந்து பார்க்க போறோம். ஓகே. நம்ம ஈக்விலிபிரியம் சாப்டர் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப ஈக்விலிபிரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எதோட கான்சன்ட்ரேஷன ஆட் பண்ணணும், எதோட கான்சன்ட்ரேஷன ரிமூவ் பண்ணணும்ன்றது நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் தான். நீங்க வந்து எதையுமே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து இது வந்து KC வந்து நம்ம எப்படி எழுதலாம்? KC which is equal to நம்ம என்ன பண்ணோம் KCனால ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதும்போது நம்ம வந்து முதல்ல ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை நமக்கு வந்து ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் நம்ம எழுதணும். ஓகே. அப்ப ப்ராடக்ட் சைடுல நமக்கு என்ன இருக்குது? NO இருக்குது. அப்ப NO இருக்கும்போது the பவர் என்ன பண்ணணும்? கான்சன்ட்ரேஷன் பவர் என்ன பண்ணா 2 வந்து போடணும். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப அந்த கோஎஃபிஷியன்ட் நீங்க வந்து பவர்ல வந்து நீங்க ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணா குளோரினோட கான்சன்ட்ரேஷன் Cl2. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டா எழுதிடுவீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த குளோரின் வந்து கீழே 2 போட்டுக்கறாங்க இல்லையா? இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் கோஎஃபிஷியன்ட்ல இத கோஎஃபிஷியன்ட் நினைச்சிட்டு பவர்ல தூக்கி 2 வந்து போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம கோஎஃபிஷியன்ட் தான் யூஸ் பண்ணணும். அது குளோரின்றது வந்து ஒரு மாலிகூல். நம்ம அதை போய் நீங்க வந்து பவர்ல போடணும்னு அவசியம் கிடையாது. டிவைடட் பை ரியாக்டன்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? NOCl வந்து நமக்கு வந்து இருக்குது. த ஹோல் பவர் நம்ம வந்து 2 போடணும். அப்ப இது எல்லாமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சார் கேஸ் எப்படி சார் கான்சன்ட்ரேஷன்ல வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இத கேஸ் வந்து ஏதாவது ஒரு சால்வெண்ட்ல கரைச்சு அதை வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து மேக் பண்ணிருப்பாங்க. எப்பவுமே கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வந்து சொல்யூஷனுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஓகே. ஒரு பியூர் லிக்விடுக்கோ ஒரு பியூர் சாலிடுக்கோ இல்ல பியூர் கேஸுக்கோ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன் ராட் வந்து எடுத்துக்கிறீங்க. ஓகே. ஒரு அயன் ராட் ஒரு 100 கிராம் ஒரு அயன் பீஸ் வந்து இருக்குது. ஒரு 1 kg அயன் பீஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லோ கான்சன்ட்ரேஷன் இது ஹை கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்ப நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்ன பண்ணுவோம்னா பியூர் சாலிடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்ப நெக்ஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ml வாட்டர் வந்து இருக்குது. ஒரு கிளாஸ்ல 50 ml வாட்டர் வந்து இருக்குது. இன்னொன்னு வந்து 100 ml வாட்டர் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்போ வந்து ஒரு கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு 5 மோல் கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மோல் கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. அப்ப இது நமக்கு வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோம். மேபி இங்க வந்து பிரஷர் வந்து கம்மியா இருக்குது, லோயரா இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுவும் வந்து வால்யூமை பொறுத்த வரைக்கும். அந்த 5 மோல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் கண்டெய்னர் வச்சிருக்கீங்க. இதுவும் 1 லிட்டர் கண்டெய்னர் வச்சிருந்தா பிரஷர் வந்து லோவா இருக்குது, இங்க ஹையா இருக்குன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஆனா கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையா இருக்குது, லோவா இருக்கு நம்ம வந்து சொல்ல மாட்டோம். கான்சன்ட்ரேஷன் டேர்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிராம் NaCl 1 கிராம் NaCl 100 ml வாட்டர் வந்து நீங்க வந்து டிசால்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம் NaCl 100 ml வாட்டர் வந்து நீங்க டிசால்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப இத வேணா நம்ம வந்து சொல்லலாம். ஹை கான்சன்ட்ரேஷன் அண்ட் லோ கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டு. இது லோ கான்சன்ட்ரேஷன் இது ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டு. அப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணா அது வந்து ஒரு சொல்யூஷன் தான் இருக்கணும். பியூர் சாலிடுக்கோ லிக்விடுக்கோ கேஸ்க்கோ யூஸ் பண்ண முடியாது. ஓகே.